Good evening everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட 17th பார்ட். ஸோ என்ன எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம்னா 2008ல் வந்த TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ப்ராப்ளம் a stitch in time saves 9. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம சால்வ் பண்ணுறோம், இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளமை நம்ம அதோட எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதை மாறுறதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். இப்போது அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸ்டார்டிங் டைம்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு 1 year இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு 6 months இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாலே போதும். இதே எக்ஸாமுக்கு ஒரு 1 week தான் இருக்குது, நம்ம அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் வந்து படிக்கிறது நமக்கு ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க்காக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்த நிறைய டைம் இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நம்ம அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது we can eliminate a huge problem. அதுதான் இன்னைக்கான ப்ராப்ளம்க்கான மீனிங். A stitch in time saves 9. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னாக்கா ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் மந்தில். ஸோ மார்ச் லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்துட்டோம். ஸோ மார்ச் எண்டில் we can expect கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுமே வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து 5, 6 and 7. ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே we are expecting in March. ஸோ மார்ச் எண்டில் அரௌண்ட் 30 and 31st we can expect. ஓகேவா? ஸோ என்ன போஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்ற போஸ்ட்டில் தமிழ்நாடு ஃபேக்ட்ரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்க. இந்த 2 போஸ்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம டெய்லி பார்க்குறோம், இருந்தாலும் நியூவாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். பேப்பர் 1 and பேப்பர் 2 3 hours டியூரேஷன் பேப்பர் 1, 2 hours டியூரேஷன் பேப்பர் 2, 300 marks from பேப்பர் 1, 200 marks from பேப்பர் 2, 200 questions from பேப்பர் 1, 100 questions from பேப்பர் 2. இந்த 200 questions வந்து இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில், இந்த 100 questions வந்து 100ல் 75 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில், 25 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். அந்த 75 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அடுத்து இருக்க 25 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. டோட்டலாக 500 மார்க்ஸ் வருது. அடுத்து இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70. ஸோ டோட்டலாக 570 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்டை they are evaluating. அந்த 570ல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் இங்கே கொடுத்துருக்க கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 171, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 228 சாரி, இங்கே கொடுத்துருக்க கேட்டகரிக்கு 171, அதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 228. ஸோ செலிப்ரேட்டிங் 6 million சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் ADA 247 சேனல். ஸோ இந்த சேனல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனல் ADA 247. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பேங்கிங்க்கு தனியாக, இன்ஜினியரிங்ஸ்க்கு தனியாக, டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக, ஒரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக சேனல். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சேனல் பார்த்தீங்கன்னா yesterday it reached 6 million subscribers. On behalf of that we are having a offer. என்ன அப்படின்னா flat 17% off plus double validity on all Megapack and test pack. Use the code Y424 to avail this offer. ஸோ ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். என்ன அப்படின்னா you get flat 17% off plus double validity on all the Megapacks. Use the code Megapack and test pack. Use code Y424 to avail this offer. Offer ending soon. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா என்ன மாதிரியான சிலபஸ். ஸோ ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மொத்தமாக 10 யூனிட்டில் ஒரு 20லிருந்து ஒரு 22 சப்ஜெக்ட்ஸை உள்ளடக்கினதா இந்த 10 யூனிட். ஸோ ஃபஸ்ட் யூனிட் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட்,
கைனடிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ்ன்றது சப்ஜெக்ட். ஸோ 3 சப்ஜெக்டை சேர்த்து ஒரு யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க 10 யூனிட்டையும் சேர்த்து பார்க்கும்போது அரௌண்ட் 22 சப்ஜெக்ட்ஸை உள்ளடக்கண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தோட பேசிக்ஸுமே வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கோடு 256. ஸோ மெக்கானிக்கல் தனியாக ஒரு கோட் இருக்குது, ஆட்டோமொபைல் தனியாக கோட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, எலக்ட்ரிக்கல், சிவில், இசிஇ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோட். ஈவன் இங்கே கொடுத்துருக்க 256ன்றது என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கோடு. இதே டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமா லெவல்லே இருக்குது, ஃபார் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அது கோட் பார்த்தீங்கன்னா கோட் வந்து வேறு. ஸோ சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன லேட்டஸ்ட் சிலபஸ் பார்க்கும்போது இந்த கோட் 256 எடுத்து நீங்கள் பார்க்குறீங்களான்றது பார்க்கணும். ஸோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். என்ன அப்படின்னா ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டு செகண்ட் செமஸ்டர் இல்லை தேர்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டருக்குள்ளே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண சிலபஸாக இருக்கும் அது வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், question number 151. Those who are watching live, do share the link with your friends so that they can also join. Live பார்த்துட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க so that they can also join in the MCQ question discussion. அதே மாதிரி 151th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்க. Question number 151. For drilling operation, cylindrical jobs should always be clamped on what? For drilling operation, cylindrical jobs should be always clamped on what? Question number 151. Option A, vice. Option B, socket. Option C, V-block. And option D, clamp. So what is the correct answer for question number 151? Question number 151 கான correct answer என்ன? For drilling operation, cylindrical jobs should be always clamped on what? Option A, vice. Option B, socket. Option C, V-block. And option D, clamp. Good evening, Karthik Mek. Thank you for joining. Good evening, Mohan Raj. Thank you for joining. So Karthik Mek வந்து 151 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அண்ட் மோகன் ராஜ் வந்து 151 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. For drilling operation, cylindrical jobs should be always clamped on what? Option A, vice. Option B, socket. Option C, V-block. And option D, clamp. Okay, check பண்ணி பார்க்கலாமா? Any other guesses for question number 151? ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் உங்களோட சேர்ந்து கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர்ன்றது கெஸ் பண்ணட்டும். ஓகே, வில் செக் வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 151. ஸோ V-block is a type of a clamping device typically used to hold round metal bars or pipes for performing drilling operation. V-blockன்றது என்ன அப்படின்னா they are type of a clamping device typically used to hold for pipes or metal bars, round metal bars or pipes for performing drilling operation. Round metal bar அப்படின்னா solid, pipeனா அப்படின்னா hollow. ஓகேவா? ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்க இந்த V-block பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு V, கீழே ஒரு V இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு சின்ன க்ரூவ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சின்ன க்ரூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் போட்டு என்ன பண்ணலாம், we can tight the circular rod without slipping. ஸோ அதை டைட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், we can use it for drilling. Therefore option C, V-block is the correct answer. ஸோ யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி மோகன் ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. கார்த்திக் மெக் குட் ட்ரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வெல் டன் மோகன் ராஜ், கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 152. ஃபார் ட்ரில்லிங் brass,
a drill with what is required? Option A, helix angle is required. Option B, low helix angle is required. Option A வந்து high helix angle. Option B, low helix angle. Option C, any helix angle is required. Option D, zero helix angle is required. To drill brass material, BRASS, brass material, a drill bit with what is required? Drill bit பார்த்தீங்க அப்படின்னா flute, ரெண்டு flute இருக்கும், ரெண்டு cutting edge ஒரு drill bit. For every 180 degree simultaneous என்ன ஆகும் அப்படின்னா ஒரு circular hole போடணும் அப்படின்னா drill bit என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு half இருக்கும், drill bitல ரெண்டு flute இருக்கும். ஸோ அப்போ 180 டிகிரிக்கு ஒரு சைடு ஒரு drill bit ஒரு half கட் பண்ணுது அப்படின்னா இன்னொரு half என்ன ஆகும் அப்படின்னா simultaneously will be cut by the another flute. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு brass மெட்டீரியலை கட் பண்ணணும் அப்படின்னா drill bitக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஹை ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கணுமா, லோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கணுமா, எனி ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கணுமா, இல்லை ஜீரோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கணுமா? வாட் இஸ் ரெக்வயர்ட்? So those who are watching live, guess the answer for question number 152. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in participating the MCQ question discussion. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ல் கேட்ட கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இது முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க March 30 or 31st அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் அ மினிமம் ஆஃப் 60 days to 75 days ஃபார் தி எக்ஸாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஹேவ் மேரத்தான் மாதிரி வச்சு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் அட் அ டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்லேருந்து 8 கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னா 8 days we can have a marathon for around 2 to 4 hours. ஸோ அப்போ கண்டினியூஸாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்? we can revise. ஓகேவா? ஸோ 152nd கொஸ்டினுக்கு கார்த்திக் மெக் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, தட் இஸ் ஹை ஹெலிக்ஸ் ஆங்கிள் இஸ் ரெக்வயர்ட். மோகன்ராஜ் 152க்கு ஆப்ஷன் பி லோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் இஸ் ரெக்வயர்ட். செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஸோ எனி அதர் கெஸ்ஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 152? வேற யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? கொஸ்டின் நம்பர் 152க்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு வேற யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? Okay, let's check what is the answer. Any other guesses for question number? வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? கைஸ் உங்களுக்கு பிபிடி தெரியுதா? மோகன்ராஜ், கார்த்திக் மெக், can you see the PPT? I have some problem here. Just a minute. PPT தெரியுதான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. I'll do solve the problem and then resume. Question number 152 என்ன ஆன்சர் அப்படின்றது கெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிபிடி தெரியுதான்னு சொல்லுங்க, because I am facing some problem here. பிபிடி தெரியலையா? ஓகே, just வெயிட் பண்ணுங்க 1 or 2 minutes. I'll solve the problem and then start.
இப்போ தெரியுதாப்பா? கார்த்திக், மெக், மோகன்ராஜ். ஓகே. ஓகே, ஃபார் கொஸ்டின் நம்பர் 152 செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. இப்போ தெரியுதாப்பா கைஸ்? ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ 152க்கு ஹெலிக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்கணும் ஃபார் பிராஸ்க் அப்படின்னா, ஸோ த லோ ஹெலிக்ஸ் drill was developed primarily to drill brass and other thin materials like plastic. ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, லோ ஹெலிக்ஸ் drill, அதாவது drill bit with a low helix angle is used to drill brass and other thin materials like plastic. Therefore, option B, low helix angle is the correct answer. So யார் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 152க்கு ஆப்ஷன் B. 152க்கு ஆப்ஷன் B. மோகன்ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. கார்த்திக் மெக் குட் ட்ரை, வெல் டன் மோகன்ராஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 153. The angle between the tool face and the ground end surface of flank is known as. The angle between the tool face and ground end surface of flank is known as what? Option A, lip angle. Option B, rake angle. Option C, clearance angle. And option D, nose angle. For question number 153, I'll repeat the question again. The angle between the tool face and the ground end surface of flank is known as what? Option A, lip angle. Option B, rake angle. Option C, clearance angle. And option D, nose angle. So what is the correct answer for question number 153? So any guesses for question number 153? Those who are watching live, share the link with your friends so that they can also join. அதே மாதிரி question number 153க்கு என்ன ஆன்சர்ன்றது கெஸ் பண்ணுங்க. We'll check what is the correct answer in the end. So மோகன்ராஜ் 153க்கு ஆப்ஷன் A சொல்லிருக்கீங்க, lip angle. Any other guesses for question number 153? 153க்கு வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? கார்த்திக் மெக் 153க்கு ஆப்ஷன் சி, கிளியரன்ஸ் ஆங்கிளா? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேர் இது வரைக்கும் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ லிப் ஆங்கிள் ஒருத்தர், மோகன்ராஜ் 150A. 153க்கு ஆப்ஷன் ஏ லிப் ஆங்கிள். அண்ட் கார்த்திக் மெக் 153 ஆப்ஷன் சி, கிளியரன்ஸ் ஆங்கிள். எனி அதர் கெஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 153? வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? தோஸ் ஆர் வாட்சிங் லைவ். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. லிப் ஆங்கிள்னா என்னன்னா, the angle between the face and the flank of the tool
அதே மாதிரி lip angle is the angle between the face and flank of the tool. As the lip angle increases, the cutting edge will go stronger. As the lip angle increases, the cutting edge will go stronger. Therefore, the angle between the tool face and ground end surface of flank is known as option A, lip angle. So யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மோகன்ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. கார்த்திக் மெக் clearance angle வராது. Option A, lip angle is the correct answer. Good try. Well done மோகன்ராஜ், கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. Next question. Question number 154. The time taken to drill a hole through a 25 mm thick plate at 300 rpm at a feed rate of 0.25 mm per revolution will be what? ஒரு ட்ரில் பண்ணணும், எவ்வளோ திக்கு பிளேட் ட்ரில் பண்ணோம் அப்படின்னா 25 mm திக்குள்ள பிளேட்டில் ட்ரில் பண்ணோம். ட்ரில்லோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 rpm. பர் மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன், ஒரு ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ எம்எம் ஃபீட் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னா 0.25 mm per revolution வந்து நம்ம ஃபீட் கொடுக்குறோம். ஸோ அப்போது கட்டிங் டைம் என்ன? ஆப்ஷன் ஏ 10 seconds, ஆப்ஷன் பி 20 seconds, ஆப்ஷன் சி 25 seconds and option D 40 seconds. So what is the correct answer for question number 154? Question number 154 கான correct answer என்ன? I'll repeat the question once again. Time taken to drill a hole through a 25 mm thick plate at 300 rpm at a feed rate of 0.25 mm per revolution will be what? Option A 10 seconds, option B 20 seconds, option C 25 seconds and option D 40 seconds. Any guess? இல்லை என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? You can easily solve. What is the formula? என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சதுன்னா you can easily solve. ஓகே, ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. For question number 154, drilling time can be calculated by the formula T is equal to L divided by F into N. இதில் Lன்றது என்ன அப்படின்னா Tன்றது measuring time in minute, Lன்றது length, approach length plus thickness of plate in mm, அடுத்து ஃபீட்ன்றது mm per revolution, Nன்றது speed in rpm. ஸோ இதில் அப்ரோச் லென்த்ன்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ட்ரில் பிட்டோட டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த ஹோல் இல்லை டயமீட்டர் ஆஃப் த ட்ரில் பிட் டிவைடட் பை 2 into tan theta. தீட்டான்றது half drill bit angle. ஸோ நமக்கு டயமீட்டர் ஆஃப் த ஹோலும் தெரியாது, டயமீட்டர் ஆஃப் த half drill bit angle தெரியாது. அப்படி ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா we can take approach length as 0. ஸோ அப்போ என்ன மாறுதுன்னா length L is equal to thickness of the plate மட்டும்தான். ஸோ அப்போ T is equal to thickness of the plate into feed into speed. மறுபடியும் சொல்கிறேன், T is equal to thickness of the plate divided by feed into speed. ஸோ அப்போ what is the answer for question number 154? சால்வ் பண்ணி பார்க்கலாம். T is equal to L divided by F into N. ஸோ Lன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 mm. ஸோ 25 divided by feedன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.25 mm. அப்புறம் RPM பார்த்தீங்கன்னா 300, 0.25 mm into 300. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது 25 0.25 into 300, 75.25 into 300, 75. So 25 divided by 75, 25 divided by 75 equal to 30, 0.3. 25 divided by 75 வந்து 0.33 into 60. ஸோ என்ன 154th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் சி
25 செகண்ட்ஸா? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். (0.25 into 300) 75. So 25 divided by 75, 0.333. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெஷினிங் டைம் இன் மினிட். ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா மினிட்ல இருக்கு. ஸோ செகண்ட்ஸில் மாத்திரம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வருது கரெக்டாக. ஆப்ஷன் பி 20 செகண்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 19.999 வருது. therefore option B 20 seconds is the correct answer. ஸோ ஓகே, ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்சரை கெஸ் பண்ணுறதும் ஃபார்முலா தெரிஞ்ச அப்புறம் சால்வ் பண்ணி ஆன்சர் கெஸ் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இந்த கொஸ்டினில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மோகன்ராஜ், கார்த்திக் மேக் செக் பண்ணிக்க. ஸோ எப்பயுமே ஒரு சம்முக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு given டேட்டா அதுலேருந்து எடுக்க தெரிஞ்சாலே போதும், we can easily solve. அதே மாதிரி என்ன யூனிட்டில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே யூனிட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா you can solve. ஓகேவா? So for question number 154, option B 20 seconds is the correct answer. Next question. Question number 155. In orthogonal cutting, what is happening? Option A, cutting edge is inclined to axis of job. Option B, cutting edge is perpendicular to axis of job. Option C, cutting edge is perpendicular to line of its motion. And option D, cutting edge is parallel to line of its motion. So what is happening in orthogonal cutting? Question number 155. In orthogonal cutting, what? Cutting edge inclined to axis of Java. Option B, cutting edge perpendicular to axis of Java. Option C, cutting edge perpendicular to line of its motion. And option D, cutting edge parallel to line of its motion. So what is happening in orthogonal cutting? Those watching live, guess the answer for question number 155. Do share the link with your friends so that they can also join along with you in discussing MCQ questions from previous year question paper. So Mohan Raj, 155 க்கு option C சொல்லிருக்கீங்க, cutting edge perpendicular to line of motion. Any other guesses? Karthik Mek 155 க்கு option C சொல்லிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருமே 155 க்கு option C சொல்லதால we'll check what is the correct answer. ஓகேவா? ஸோ ஆர்த்தோகனல் கட்டிங், இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் என்ன ஆப்ளிக் கட்டிங், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன் ஆர்த்தோகனல் கட்டிங், edge is perpendicular, cutting edge is perpendicular to the direction of tool travel. The angle between the cutting edge and direction of tool travel is less than 90 degree. இதில் பெர்பெண்டிகுலராக இருக்கு, இதில் less than 90 degree இருக்கு. இதுதான் வந்து கட்டிங் எட்ஜ் ஆர்த்தோகனல் கட்டிங்கும் ஆப்ளிக் கட்டிங்கோட டிஃபரன்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் கட்டிங் என்ன அப்படின்னா, இந்த ஆர்த்தோகனல் கட்டிங் கட்டிங் எட்ஜ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவல். ஆர்த்தோகனல் கட்டிங் cutting edges perpendicular to the direction of tool travel, perpendicular to its line of its motion. So option C correct answer. So Mohan Raj and Karthik Mek ரெண்டு பேருமே கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 156. A steel containing 0.85% carbon is known as what? A steel containing 0.85% carbon is known as what? Option A, eutectoid steel. Option B, hypoeutectoid steel. Option C, hypereutectoid steel. And option D, none of these. So what is the correct answer for question number 156? A steel containing 0.85% carbon is known as what?
Option A, eutectoid steel. Option B, hypoeutectoid steel. Option C, hypereutectoid steel. And option D, none of these. So what is the correct answer for question number 156? Those watching live, guess the answer. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருன்றதை கெஸ் பண்ணுவாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதுவும் குறிப்பாக TNEB எக்ஸாம் அண்டு TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் பிகாஸ் இட் இஸ் பீயிங் ஆஸ்ட் இன் ப்ரீவியஸ் இயர் 2008 கேட்ட கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 156. ஓகே, கார்த்திக் மெக் வந்து ஆப்ஷன் ஏ யூடெக்டாய்ட் ஸ்டீல் அண்ட் மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் பி ஹைப்போ யூடெக்டாய்ட் ஸ்டீல். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஸோ 0.8%, 0.8% கார்பன் இருந்தது அப்படின்னா, கார்பன் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூடெக்டாய்ட் ஸ்டீல். 0.8% மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து 0.8% மேலே இருந்தால் என்ன, 0.8%க்கு கீழே இருந்தால் என்னன்றது தான் வந்து ஹைப்போ யூடெக்டாய்டா இல்லை ஹைப்பர் யூடெக்டாய்டான்றது வில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளெயின் கார்பன் ஸ்டீல் ஹைப்போ யூடெக்டாய்டுனா என்ன? பிளெயின் கார்பன் ஸ்டீல் which carbon percentage is less than 0.8% are called hypoeutectoid steel. அதே மாதிரி hypereutectoid steel என்னன்னா plain carbon steel in which carbon percentage is more than 8% steel. So for 156, option C hypereutectoid steel is the correct answer. So யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க? ஆப்ஷன் சி யாருமே சொல்லலை. கார்த்திக் மேக் ஆப்ஷன் ஏ, மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் பி. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஹைப்பர் யூடெக்டாய்ட் ஸ்டீல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. குட் ட்ரை போத் ஆஃப் யூ. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 157. Crater wear occurs mainly due to what? Crater wear occurs mainly due to what? Option A abrasion, option B diffusion, option C oxidation, and option D adhesion. So what is the correct answer for question number 157? Crater wear என்றது என்ன அப்படின்னா one of the defect of casting. Crater wear என்றது one of the defect of casting defect. Okay va. So crater wear occurs mainly due to what? Option A abrasion, option B diffusion, option C oxidation, and option D adhesion. So what is the correct answer for question number 157? 157 கான correct answer என்ன? So those watching live, guess the answer for question number 157. அதே மாதிரி share the link with your friends so that they can also join. So 157, what is the correct answer for question number 157? Karthik Mek, Mohan Raj, or any other else, those who are watching live can guess the answer for question number 157. So என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு will then discuss. So crater wear occurs mainly due to option A abrasion, option B diffusion, option C oxidation, and option D adhesion. Okay, check பண்ணி பார்க்கலாம். ஸோ மோகன்ராஜ் அண்ட் கார்த்திக் மெக் ரெண்டு பேருமே ஆப்ஷன் ஏ அப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிரேட்டர் வியர் அக்கர்ஸ் டியூ டு மெயின்லி பை அப்ரேஷன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன ஆன்சர்ன்றதை வில் செக் ஒன்ஸ். ஸோ flank wear is due to abrasion action and crater wear is due to diffusion of metals. Crater wear is due to diffusion of metals. Flank wear அப்படின்னு ஒரு wear இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா due to abrasive action. Due to abrasive action. அதே மாதிரி crater wearன்னு பார்த்தீங்க அப்படின்னா it is due to diffusion of metals.
A or B டவுட்டா? ஓகே, அப்போ கரெக்டான டவுட்டு தான். 157க்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து அப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளாங்க் வியர். இல்லை ஃப்ளாங்க் வியர்னு கேட்டாங்கன்னா அப்ரேஷன். கிரேட்டர் வியர்னு வந்தது அப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குட் ட்ரை கார்த்திக் அண்ட் மோகன்ராஜ். ஒரே மாதிரி ஆன்சர் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினில். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 158. A step cone pulley is provided in a lathe to do what? A step cone pulley is provided in a lathe to do what? Option A, reverse the spindle rotation. Option B, change the spindle speed. Option C, drive the lead screw. And option D, provide feed. So what is the correct answer for question number 158? A step cone pulley is provided in a lathe to do what? Option A, reverse the spindle direction. Option B, change the spindle speed. Option C, drive the lead screw. And option D, provide feed. So what is the correct answer for question number 158? 158 கான correct answer என்ன? So மோகன்ராஜ் 158th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஸோ எனி அதர் கெஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 158? 158th கொஸ்டினுக்கு வேற யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 158? செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு? ஸோ தோஸ் வாட்சிங் லைவ் கேன் கெஸ் தி ஆன்சர். அதே மாதிரி உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தே கேன் ஆல்சோ கெஸ் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, மோகன்ராஜ் 158க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. A step cone pulley with several diameters to engage transmission belt will change from the cone pulley. Driving கோனுக்கும் driven கோனுக்கும் இல்லை, நம்ம அந்த பெல்ட்டை மாற்றும் போது we are varying the speed. Therefore for question number 158 option B, change the spindle speed is the correct answer. Next question, question number 159. So very good, கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க மோகன்ராஜ். for question number 158க்கு option B தான் வந்து correct answer. Next, the job length for a shaper is what? The job length for a shaper is what? Option A, unlimited. Option B, equal to that of a planer. Option C, limited to smaller size. Option D, more than that of a planer. So for question number 159, what is the correct answer? A job length for a shaper is what? Good evening Satish, thank you for joining. So 159க்கு option C, limited to smaller size. Okay, check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. So any other guesses for question number 159? Any other guesses, those who are watching live, for question number 159? வேற யாராவது கெஸ் பண்ணுறீங்களா இது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு? இஃப் யூ ஹவ் எனி கெஸ், டூ கெஸ் தி ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்னன்றது நம்ம லாஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மோகன்ராஜ், கார்த்திக் மெக் இருக்கீங்களா? எனி கெஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 159? ஸோ மோகன்ராஜ் 159க்கு ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, மோர் தேன் தட் ஆஃப் அ பிளேனர். 159க்கு ஆப்ஷன் டி. அதே மாதிரி சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 159க்கு ஆப்ஷன் சி, லிமிட்டட் டு எ ஸ்மாலர் சைஸ். கார்த்திக் மெக் ஆன்லைனில் இருக்கீங்களா? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன ஆன்சர்ன்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஜெகதீஸ்வரன், நான் ஜெகதீஸ்வரன்
Sir, combined engineering service examination non-technical classes ka. So non-technical na the 25 100 marks part B கேக்குறீங்க அப்படின்னா part B கேக்குறீங்களா? ஸோ அதுக்கான ஃபேக்கல்ட்டி யார் எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்க என்ன டைமில் யூடியூப் சேனல் எடுக்கிறாங்கன்றத யூ நீட் டு செக். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டூ ஜாயின் த டெலிகிராம் குரூப். ஸோ லாஸ்ட்டாக டெலிகிராம் குரூப் எப்போ அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுறேன். டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7 AM நைட்டு 10:30 PM வரைக்கும் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் இன் யூடியூப். ஸோ உங்களுக்கான பேட்ச் டைமிங் அந்த உங்களுக்கான நீங்கள் கேட்குற கிளாஸ் எந்த ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அன் ஐடியா. ஓகேவா? ஜெகதீஸ்வரன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட பார்ட் பி அந்த 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸில் 75 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 வந்து ஆப்டிடியூட். ஸோ அந்த பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னே வந்து தே வில் ஹாவ் யூடியூப் கிளாஸ். நோ யூடியூப் கிளாஸ், பெய்ட் கிளாஸ் இருக்கா? ஸோ பெய்ட் கிளாஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஐ வில் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அதே மாதிரி அடா 247 தமிழில் தமிழ் எக்ஸாம்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா பேட்ச் அவைலபிள் இருக்கான்றதை பாருங்கள். ஸோ நானுமே வந்து ஐ வில் டூ செக் இன் அடா 247 தமிழ். செக் பண்ணிவிட்டு ஐ வில் ரிப்ளை இன் தி கமெண்ட். ஸோ டூ செக் த கமெண்ட் செக்ஷன் டுமாரோ ஃபார் யுவர் டவுட். ஓகேவா? Jagadishwaran, I hope. Okay. Okay, for 159th question, Satish வந்து option C, Mohan Raj வந்து option D. Any other guesses for question number 159? செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு? ஸோ ஜெகதீஸ்வரன் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்களா? ஸோ 2 பேர் ஆப்ஷன் சி, ஒருத்தர் வந்து ஆப்ஷன் டி. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. பிளானர் இஸ் a lava. Next question, question number 160 and last question for today. Gear shaper can be used to cut which of the following types of gear? Stream ஆகுதா? Every 1 or 2 minutes இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் பண்ணுது. இப்போ ஒழுங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவாப்பா சொல்லுங்க. இஸ் இட் ஓகே நவ்? am I audible? கேக்குதா? Question number 160, I will repeat the question once again. Gear shaper can be used to cut which of the following types of gear? Option A internal, option B external, option C non-conventional, and option D all of these. So what is the correct answer for question number 160? So Jagadishwaran option B external சொல்லிருக்கீங்க. Any other guesses? Those who are watching live? Any other guesses? Those who are watching live? Live பார்க்குறவங்க வேற யாராவது ஆப்ஷன் கெஸ் பண்ணுறீங்களா for question number 160? சதீஷ் 160 வந்து ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னலுக்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எனி அதர் கெஸ்ஸஸ்? செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு. மோகன்ராஜ் இருக்கீங்களா? மோகன்ராஜ், கார்த்திக் மெக், if you are online you can guess. or any other else? வேற யாராவது? anyone else? மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ் சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் அண்ட் சதீஷ் வந்து ஆப்ஷன் பி எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. A gear shaper is a machine tool for cutting the teeth of internal or external gear. It is a specialized application for more than gear shaper machine. ஒரு gear shaper machine பார்த்தீங்க அப்படின்னா ஒரு cutting teeth, internal teeth ஆகவும் இருக்கலாம், external teeth ஆகவும் இருக்கலாம் for a gear. ஓகேவா? therefore correct answer என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி all of these is the correct answer. அதாவது இன்டர்னலும் கட் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் கட் பண்ணலாம், நான் கன்வென்ஷனல். ஸோ என்ன டைப் ஆஃப் கியர் வேணாலுமே கியர் ஷேப்பர் மிஷினில் வி கேன் கட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 160. ஸோ குட் ட்ரை பை சதீஷ் அண்ட் Jagadishwaran.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன்ராஜ், நிறைய கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ், என்ன ஏரியாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டின் அண்ட் வாட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பீயிங் ஆஸ்ட் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் இந்த ஏரியாலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட் இருக்குது கரெக்டாக. ஸோ 10 யூனிட் இருக்குது, 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு யூனிட்ல இருந்தும் 20 கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. ஒரு யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 14 16 கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னும் சில யூனிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 24 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. சாரி, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி வெயிட்டேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா? அதனால என்ன யூனிட்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு ப்ரீவியஸ் ஒரு 6-7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னா 1200 கொஸ்டின்ஸ். இந்த 1200 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் சம் கிளியர் ஐடியா. ஸோ அந்த 200 கொஸ்டினுமே அப்படியே வந்துடும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஹாவ் சம் ஐடியா, என்ன மாதிரி பேப்பர் பேட்டர்ன் இருக்குது, எந்த மாதிரி ஏரியாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ராப்ளம் எத்தனை இருக்குது, தியரி எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சதீஷ், ஜெகதீஸ்வரன், கார்த்திக், மெக் அண்ட் மோகன்ராஜ். ஸோ டூ ஜாயின் டெய்லி அட் 9:30 PM ஃபார் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல். ஸோ ஜெகதீஸ்வரன், நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு ஐ வில் டூ செக் அண்ட் ரிப்ளை இன் தி கமெண்ட் செக்ஷன். மறக்காம நாளைக்கு என்ன அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அவைலபிள் பேட்ச் இருக்கா இல்லையான்றத ஐ வில் டூ மென்ஷன் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. Jan 10th ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மிடில் the batch is going to complete. ஸோ இது பேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அனதர் பேட்ச் வில் ஸ்டார்ட். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி பேட்சுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஜாயின். ஸோ அதனால டூ செக் ADA 247 தமிழ், அதில் தமிழ்நாடு செக்ஷன் எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு இருங்க. ஐ வில் டூ ஆல்சோ இன்ஃபார்ம் இன் மை யூடியூப் செஷன் எப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2109. when using the code Y424 you will get additional 17% offer from the total price and you will be almost saving 300 to 350 rupees. ஸோ டிஎன்இபி எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயுமே. டிஎன்இபிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி. ஸோ 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாமை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ வில் ஹாவ் ட்வைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் கெட்டிங் அ கவர்மெண்ட் ஜாப். ஓகேவா? ஸோ ADA 247 செலிப்ரேட்டிங் இட்ஸ் 6 million சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் ADA 247 சேனல். இந்த முன்னாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இப்போதைக்கு 4 faculties are taking classes in தமிழ் இன்ஜினியரிங் classes by ADA 247. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிஸ் வந்தாலுமே they will also start taking classes in this channel. Also do join our Telegram group ADA 247 Tamil for latest notifications. So ADA 247 தமிழில் அதே மாதிரி தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸ் பை ADA 247ல கிளாஸஸ், யூடியூப் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7 AM இருந்து till night 10:30 வரைக்கும் we are taking classes. ஸோ என்னென்ன கிளாஸ் என்ன டைம் வருது அப்படின்றது தெரியணும் அப்படின்னா do join our Telegram group ADA 247 Tamil. And if you have any doubts regarding joining a batch or regarding government exam, do ask me at g.deepak@ada247.com. Do like, comment, share and subscribe Tamil Engineering Class by ADA 247 and do support us as you already supported for ADA 247 Tamil. Thank you all for joining. Good night. See you guys tomorrow.